வெல்கம் கைஸ், இது உங்கள் பிடெக் சேனல். நான் உங்கள் அப்துல் பாரி. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபோன் வீடியோஸ் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நீங்களாம் அந்த வீடியோஸ் போய் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் வீடியோஸ் மட்டும் இல்லை, நிறைய டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸை நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போவோம். ஸோ இங்கே OnePlus பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 8 சீரிஸ் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்க சொல்லிட்டு எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் OnePlus டீம் தரப்புலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா லீக் ஆகிருக்கு. அந்த லீக் மட்டும் தவறாமல் மற்ற லீக்ஸ் எல்லாமே சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, என்னென்ன லீக்ஸ், என்ன ரூமர்ஸ், ஸோ இந்த OnePlus 8 சீரியஸில் இந்த ஃபோன்ஸ்லாம் செம்மையாக இருக்கா, ஸோ இந்த ஃபோன்ஸ்லாம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த பெல் பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சிம்பிள் இருக்கும். அந்த ஆல் அழுத்துனீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபோன் OnePlus 8 சீரீஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், தவிர இந்த OnePlus 8 சீரீஸில் என்னென்ன ஃபோன் வந்து நான் சொல்லவே இல்லை. அதை நான் சொல்லிடுறேன். OnePlusல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 8 Pro, 8 Pro Lite அப்படின்னு, 8 Lite இல்லை 8 Pro Lite அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் சொல்கிறேன். பட் நான் மெயினாக எடுக்க போகிறது என்ன அப்படின்னா 8 Pro தான் எடுக்க போகிறேன். மற்றபடி இந்த 2 ஃபோனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த 3 ஃபோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் நடுவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே போயிடலாம். இங்கே டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனு வந்து கிட்டத்தட்ட டிஸ்பிளே அப்படிங்கிறதுல 13 ரெக்கார்டு படைச்சிருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா DxO மார்க் வீட். இந்த DxO மார்க்குங்கிறத நீங்கள் கேமராவில் கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் டிஸ்பிளேக்கும் இருக்குது. டிஸ்பிளேக்கு மட்டும் இல்லை, எல்லா இதுக்கும் இருக்குது. ஸோ இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த DxO மார்க்கில் கிரேட் A+ கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் எந்த ஃபோனுமே கிரேட் A+ வாங்கினதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோன் வந்து DxO மார்க்லேருந்து டிஸ்பிளேக்காக கிரேட் A+ வாங்கியிருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் பார்ப்போம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.67 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இது வந்து Quad HD+ ரெசல்யூஷனோட வருது. இந்த Quad HD+ ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் OnePlus ஃபோனில் கொடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து கொடுக்குறாங்க. OnePlus 7ல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ சாரி, எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்க சொல்கிறேன். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் மட்டும் தான் அந்த 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 8 Pro Liteல பார்த்தீங்க அப்படின்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேக்கு வந்து ஒரு புது வகையான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டெக்னாலஜி அப்படின்னா MEMC டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப காஸ்ட்லியான, ஃபோனில் காஸ்ட்லியான டிவிஸ்லாம், எல்லா டிவிஸ்லையும் காஸ்ட்லியான டிவிஸ்லாம் இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜி வந்து ஃப்ரேம் ரேட்ஸை வந்து புஷ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னாலஜி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஷன் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னுமே பக்காவாக இருக்கும். ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பக்காவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் போயிடுவோம். இந்த ப்ராசஸர் வந்து 2 ப்ராசஸர் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் 8 Pro அண்ட் 8க்கான ப்ராசஸரை சொல்லிடுறேன். இந்த 8 அண்ட் 8 Proக்கான ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 865 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷிப் 2020 ஃப்ளாஷிப் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபோனில் விட்டாங்க, ஒரு 5-6 ஃபோனில் விட்டாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 nm ஒரு பில்ட் பண்ணப்படுற ப்ராசஸர். ஸோ இதோட ஜிபி பார்த்தீங்க அப்படின்னா Adreno 650 அப்படின்னு ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம 8 Pro Liteல பார்த்தீங்க அப்படின்னா MediaTekோட
ஃப்ளாஷிப்பான மீடியாடெக் டைமென்சிட்டி 1000 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம்மையான ப்ராசஸர். 8665க்கு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து பேட்டரி பக்கம் போயிடுவோம். இந்த பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ப்ரோக்கு தனியாக, 8 ப்ரோ லைட்டுக்கு தனியாக அப்படின்னு. ஸோ 8 ப்ரோக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 8 ப்ரோக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே 4500க்கான ஒரு எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு கணிப்பில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வரும் அப்புடின்னு சொல்லலை. பட் ப்ராசஸரும் டிஸ்பிளேயும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான விஷயந்தான். பட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. மற்றபடி 8 ப்ரோ லைட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4300க்கான ஒரு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ப்ரோ 8க்கு பார்த்திங்க அப்படின்னா 50 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் மட்டும் இல்லை, பாக்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இந்த ஃபோன் 8 ப்ரோ லைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 30 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வேப் சார்ஜர், டேஷ் சார்ஜர்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஃபோனோட கேமராஸ். ஸோ கேமரா சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட 6 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 6 கேமரானா பேக்கில் 6 நினச்சிடாதீங்க, மொத்தமாக 6, பேக்கில் 4, ஃப்ரண்ட்டில் 2. 8லேயும் 8 ப்ரோலேயும் மட்டும். பட் 8 ப்ரோ லைட்டில் பார்த்திங்க அப்படின்னா 5 கேமரா, ஃப்ரண்ட்டில் 1, பேக்கில் 4. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா பஞ்சுவல் கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ப்ரைமரி கேமரா பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 64 மெகா பிக்சல் கண்ட ஒரு சோனி கேமரா தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேமரா பார்த்திங்க அப்படின்னா சோனியோட IMX686 அப்படிங்கிற ஒரு சென்சார் வச்சு இந்த கேமரா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஃபோன்லேயே அதே சென்சார் தான். மித்தம் 3 சென்சார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அல்ட்ரா வைட், ஒரு டெலிஃபோட்டோ, அப்புறம் ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சென்சாரோட மெகா பிக்சல்ஸ் அப்படிலாம் என்ன விஷயம்னு தெரில. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஓகே, இன்ஸ்டாகிராமில் லீவ் பண்ணுறேன். அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா போகும். இங்கே ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 மெகா பிக்சல் 20, ஆனால் சரியாக என்ன பிக்சல்னு சொல்லலை. ஸோ என் கணிப்படி பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2016 இதில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா சோனியோட IMX471 அப்படிங்கிற சென்சாரோட வரும். ஸோ 8 ப்ரோவில் பார்த்திங்க அப்படின்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 16+2 அப்படின்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ். இங்கே ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா OnePlusோட CEO என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஃபோன் வந்து $1000 தான் வரும், 76,000 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சும்மா கணிப்பில் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் 76,000க்குலாம் வராது. இந்த 40,000க்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோன் வந்து செம்மையான ஃபோனே சொல்லலாம். மற்றபடி 70,000க்கு வந்துச்சுன்னா இந்த ஃபோன் ஒர்த்தே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன லீக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே என்ன ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா நான் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் லீவ் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் என்னை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ பாய்.